ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின்னிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து டெய்லியும் வந்து பதிவிட்டு வந்துருக்கும். அப்படி இருக்கும்போது நிறைய பிகினர் லெவலாக இருக்கட்டும், ட்ரேட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கு வீக்கெண்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன்லேயே 150 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆனாலும் கிட்டத்தட்ட மார்க்கெட் முடியும் போது வந்து ஒரு இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த 23,300 ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஆல்ரெடி சொன்ன அந்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சுக்கு போயிட்டு மார்க்கெட் வந்து எகைன் வந்து கன்சல்டேஷன் ஆகிடுச்சு. நம்ம வந்து கன்சல்டேஷன் ஜோனில் சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 23,294ன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட் கிட்டத்தட்ட 23,294க்கு அப்புறம் மேலே போகுது அப்படின்னா ஃபர்தர் ஒரு அப் ட்ரெண்டு. அது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,348 அப்படின்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ப்ரீவியஸ் டேவோட ஹை. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 23,348க்கு மேலே 23,406ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் 23,437ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஒன்ஸ் அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 23,205ன்றது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,151ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும், செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 23,093ன்றது செகண்ட் சப்போர்ட்டாகவும், தேர்ட் சப்போர்ட்டு 23,062ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு வீக்கெண்டுக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட்டு ஒரு கன்சல்டேஷன் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா 23,205க்கும் 23,294க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியா அண்ட் கன்சல்டேஷன் ஜோனாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்பிட்வீனில் இருக்கிற மார்க்கெட் இருந்தது அப்படின்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற அப்டேட் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து நிஃப்டியோட ஓப்பனன்ஸ் டேட்டா வந்து லாஸ்ட்டாக முடியும் போது பார்த்தீங்கன்னா 23,250 வந்து சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில். ஓகேங்களா. ஸோ சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து சேமாக இருக்கிறனால இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 23,300ன்றது சப்போர்ட் அடுத்தது கிரியேட் ஆகிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னாலே நாளைய பொறுத்தளவுக்கு இந்த 250 to 300 23,250லேருந்து 23,300 வரலையும் வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து ஒரு மேஜராக வந்து ஃபைட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு என்னன்றதை பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட்டர் இன்றைக்கி யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சன் ஃபார்மா, பவர் கிரிடு, அல்ட்ராடெக் சிமெண்ட். ஸோ இவங்களும் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருந்திருக்காங்க கான்ட்ரிபியூட்டராக. ஸோ நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபி, டிசிஎஸ், HCL, டாடா மோட்டார், டெக்கம் இது மாதிரி ஐடி கம்பெனி இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் கான்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காங்க மேஜராக. ஸோ இதுதான் வந்து இது நிஃப்டி 50யோட கான்ட்ரிபியூட்டர்ஸோட இன்னியோட ஸ்டேட்டஸு. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து 5 மினிட் 15 மினிட் மாற்றிப்போம். சரி, ஓகே. இதான் வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேமு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 51,389 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டு. ஸோ அந்த 51,137ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும், செகண்ட் சப்போர்ட்டு 50,977ன்றது செகண்ட் சப்போர்ட்டாகவும், தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 50,720ன்றது அடுத்த சப்போர்ட்டு. இதெல்லாம் வந்து டவுன் ட்ரெண்டு போணுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுமாரி ஒரு அப்சைடு போகுது அப்படின்னா மேஜராக கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 50,805 இந்த இடத்துல நான் ஆல்ரெடி வந்து எத்தனை இடத்துல வந்து ரெசிஸ்டண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு பாருங்க. அதனால் 51,805ன்றது நாளைக்கு வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் 51,919 ஒரு 100 பாயிண்ட் போகும். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்து ஒரு 100 பாயிண்ட் 52,063ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் அவுட் பண்ண அது வந்து ப்ரீவியஸ் டேவோட 2 நாளைக்கு முன்னாடி உள்ள அதாவது 24 மார்ச்சோட 25 மார்ச்சோட வந்து ஹை. ஓகேங்களா. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் 52,218. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டு. ஓகே. இதே மாதிரி நோ ட்ரேடிங் ஏரியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 51,381க்கும் 51,800 கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 450 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கன்சல்டேஷன் ஜோனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது நோ ட்ரேடிங் ஏரியா. 51,550க்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்ஸ் இந்த 51,500ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் வந்து மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு போகலாம், இல்லைன்னா மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம். ஸோ இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கும்போது கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா. இதை வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஃபின் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மாதிரியே தான், கிட்டத்தட்ட வந்து பேங்க் நிஃப்டி வந்து 250 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் முடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்னு வச்சிங்களேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஓரளவு கன்சல்டேஷன் தான் நடந்திருக்கு. இப்போ 2 நாளுமே அதாவது பாருங்களேன், 2 நாளுமே கன்சல்டேஷன் பண்ணது தான், நாளைக்குமே நோ ட்ரேடிங் ஏரியாவாக நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ மேஜராக நாளைக்கு வந்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,792 மேஜர் ரெசிஸ்டண்ட்டு. கிட்டத்தட்ட 24,800க்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 24,878 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 24,931 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்ட் ரெசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா 25,016. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ஃபிகரான 25,000 தான் நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி மேஜராக கூட சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,655 ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டு பிரேக் அவுட் பண்ணுதுன்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட வந்து 24,570 ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட்டு 24,518. தேர்ட் சப்போர்ட்டு 24,434. இந்த செகண்ட் சப்போர்ட் சொன்னது வந்து ப்ரீவியஸ் டேயோட, அது 1ஆம் தேதியோட லாஸ்ட்டாக வந்து சாரி 1ஆம் தேதியோட நம்மளோட லோ தான் வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுமாதிரி நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டு இன்பிட்வீனில் இருக்கிற இடம் வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். 24,656க்கும் 24,792க்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் 140 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இதுமாரி டாட் கேண்டிலாக தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் மெல்டிங் அண்டு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கிறது பெட்ரு ஃபின் நிஃப்டிக்கு மட்டும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் ஆகுங்க. வீக்கெண்டில் நீங்கள் எடுத்த ப்ராஃபிட், இந்த 4 நாள் எடுத்த ப்ராஃபிட்டை வந்து தக்க வச்சுக்கிறது பெஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ அதனால் 3 நாள் தான் ட்ரேடு, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அதை தக்க வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் நிறைய இந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் வந்து ஃபேக் சேனல் இருக்குது, அதெல்லாம் நம்பி ஏமாற வேணாம். நம்ம ஃப்ரீ கோர்சஸ்மே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீ கோர்சஸ்க்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஐனோ இல்லை உங்களோட கோர்ஸ்க்கான டீட்டெயிலை நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸோ அதுக்கான ரீப்ளை வரும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம சேனலுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறதுனால டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கும் ஃப்ரீ கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நம்பர்.